நீங்க இதுல நீங்க ஒரு 10 lakhs பிசினஸ் பண்றீங்கன்னா இதுல அட்லீஸ்ட் ஒரு 1 lakh பிசினஸ் இதுல இருக்கு. ஸோ நீங்க இதெல்லாம் கால்குலேஷன் போடும்போது இது 20% பிசினஸ் இது ஆக்குபை பண்ணும். சாக்ஸ் வரைக்குமே நாங்க வந்து பர் மந்த் வந்து பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றோம். சாக்ஸ்ல வந்து பெரிய லெவல்ல நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஒரு 5 to 7 lakhs இருந்ததுன்னா பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணலாம். மாசம் 50,000 இருந்து 60,000 ரூபாய்க்கு ஒரு வருமானத்துக்கு தயாராகிடுவாங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டோ ரெஸ்டாரண்ட்டோ அதை பற்றி பார்க்க போகிறது இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இளைஞர்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி அப்படியே சக்ஸஸ் ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது மிகப்பெரிய தீனியாக இருக்க போது. இப்பயும் ஃபுட்டை பற்றி தான் பேசுறியா அப்படின்னாதீங்க. சரி, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். பாரிஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது செப்பல்ஸு, சாண்டில், ஷூஸ் இந்த மாதிரி தான். இந்த ஒரு இது இடத்த பொறுத்த வரைக்கும் டீலர்ஸ், சப் டீலர்ஸ்னு ஏகப்பட்ட பேர் வந்து பாரிஸ்ல சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு செப்பல்ஸ் குடோன் பற்றி தான் நான் பேச போகிறேன். அதுவும் நம்மளோட சென்னையோட மெயின் டீலருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து இப்போ ஃபுட்வேர் ஷாப்ஸோ இல்லை வந்து ஷோரூம் வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்க போகுது. இவங்க வந்து என்னென்ன பிராண்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாதிரியான ஷூஸ்லாம் கொடுக்குறாங்க, செப்பல், ஷூஸ், சாண்டல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து மெயின் ஆஃபீஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாம 2 குடோன்ஸும் வச்சிருக்காங்க. மெயின் ஆஃபீஸோட லொகேஷன் நான் சொல்லிடுறேன். இவங்களோட பேர் வந்து SRS ட்ரேடர்ஸ், நியூ ஸ்ட்ரீட் மண்ணடியில லொக்கேட்டா இருக்கு. உங்களுக்கு வந்து லொகேஷன், லேண்ட்மார்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவங்க குடோனுக்கு தான் போறோம். 2 குடோன்லயுமே நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ என்னென்ன கம்பெனி, என்னென்ன ரேஞ்ச் வைஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து அவங்களோட குடோன். இந்த குடோனை பொறுத்த வரைக்கும் பாக்ஸா அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த பாக்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் ப்ளூ அந்த சைஸும் போட்டிருக்காங்க. 11, 12, 8, 9, 10ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லா இந்த சைஸும் இந்த கலரும் இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு குடோனும் இருக்கான். ஒரு 3 பிராண்ட் இங்கேயும் இன்னொரு 3 பிராண்ட் அங்கேயும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன கலர்ஸ் இருக்கு, என்னென்ன வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க எல்லாமே நம்ம தெளிவா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷூஸ்க்கான அக்சசரிஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அது ஹீலியோஸ் பிராண்ட்ல வந்து எல்லாமே அக்சசரிஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம், ஷூஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா கேன்வாஸ்க்கு ஒயிட் பாலிஷு இந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் இவ்வளோ வெரைட்டி ஷூக்கு மாத்திரமே வந்து துதிக்கால் வலிக்கு இந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் வந்து நம்ம ஹீலியோஸ் ப்ராடக்ட்ல நிறையவே இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்ஸ் போட்டாலும் அந்த ஸ்மெல்ன்றது ஒன்று இருக்கும். அந்த இதுவை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஸ்ப்ரேன்ட்டு ஒரு இது ஐட்டம் இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அக்சசரிஸ் நம்ம கிட்ட இருக்கு. லெதருக்கு தனியா இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிரஷஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பிரஷஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்மால், பிக், அது மாதிரி வைப்ஸ். இது வந்து ஒரு பாக்ஸ்ல 20 பீசஸ் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கன்னா அவுட்டோர் போறீங்க, அந்த இடத்துல எனக்கு ஒரு பாலிஷ் எதுவுமே நம்ம கையில இல்லை, அப்போ வந்து இந்த ஒரே ஒரு இது இருந்தா போதும். நீங்க அப்படியே வந்து இது கிளீன் பண்ணிட்டு அது யூஸ் த்ரோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி இது ஸ்போர்ட்ஸ் அண்ட் லெதர் ஷூஸ் எல்லாத்துக்குமே இது நல்லா யூஸா இருக்கும். நீங்க தனியா ஒரு பாலிஷ் எடுத்துட்டு போகணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி சாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸ்கூல் சாக்ஸ் இருக்கு. நார்மலா வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற சாக்ஸ் நிறைய இருக்கு நம்ம கிட்ட. இது இல்லாம நிறைய ப்ராடக்டும் நம்ம கிட்ட இருக்கு. இங்க இடம் இல்லாத காரணத்தினால நான் வந்து கொஞ்சமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம SRS ட்ரேட்ஸோட மெயினான கார்பரேட் ஆஃபீஸ் இங்கே தான். நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, பல்கா ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா இவங்க நிறைய ஐடியாஸ் அதை பத்தி சொல்லுவாங்க. நம்ம உள்ள போய் MDயை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடவுளே, எப்ப பார்த்தாலும் சாப்பாடுன்னு இல்லாம ஒரு பிசினஸ் பத்தின ஐடியாஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். முதல்ல நல்லபடியா இந்த வீடியோ போகணும். வாங்க உட்காருங்க ப்ளீஸ். சார், உங்க பேரு, கம்பெனியோட நேம் எல்லாம் சொல்லுங்க சார். என் நேம் வந்து அசோக் குமார். என் கம்பெனி நேம் வந்து SRS ட்ரேடர்ஸ். ஓகே. நாங்க இதை ஒரு 4 வருஷமா இந்த நிறுவனத்தை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். 35 ஆண்டுகளமா. வந்து நீங்க டீலரா டிஸ்ட்ரிபியூட்டரா சார்? எல்லா பிராண்டுக்கும் நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் பண்றீங்க?
பாட்டா, இன்ப்ளூ, குலைட், 180 விராட் கோலி பிராண்டு, பர்ஃபாமேக்ஸ், ரிலையன்ஸ் பிராண்டு, ஹீலியோஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஷூ கேர் கிட்ஸ் அக்சசரிஸ். இப்போ வந்து மெயினா நீங்க சென்னை மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கீங்களா இல்ல தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா எல்லாமே பண்றீங்களா சார்? இல்லைம்மா, நான் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம அதர் ஸ்டேட்டும் பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட இங்க ஸ்லோன் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எங்ககிட்ட இருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்போ அந்தமானுக்கும் ரெகுலரா சப்ளை பண்றோம். எந்த கண்ட்ரி கொண்டாலும் அனுப்பலாம், அது ஒரு விஷயம் இல்லை. 500 ஷாப்ஸ் மேல நாங்க சப்ளை பண்ணின்னு இருக்கோம். இப்போ பாட்டா பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூல் ஷூஸ். சில ஷாப்லாம் வந்து எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு சப்ளை பண்றாங்க. உங்ககிட்ட ஒரு மாடல் வருது அப்படின்னா உடனே உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம் டீலர்ஸ் எல்லாரும். ஆமா ஆமா, நாங்க அதாவது சிங்கிளா கொடுக்க முடியாது, எங்களுக்கு செட் வைஸ் தான் கொடுக்க முடியும். அது அந்தந்த செட்டு வரும், அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இண்டிவிஜுவல் பர்ச்சேஸ் கிடையாது, பல்கா ஹோல்சேல் பிரைஸ். அது இல்லாம சில மகளிர் குழுலாம் கூட எங்க கிட்ட அவங்க வாங்கிட்டு அவங்க தனித்தனியா வித்துக்கிறவங்களும் இருக்காங்க. டாட்டாக்கு நெக்ஸ்ட் என்ன பிராண்ட்? இன்ப்ளூ ஒரு பிராண்டு, அதுவும் பெரிய லெவல்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்னென்ன வரும்? ஸ்பெசிஃபிக்கா லேடிஸ் செப்பல்லாம் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இட்டாலியன் பேஸ்டு கம்பெனி, ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தது அக்ரோலைட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்றோம். அது வந்து லோ பட்ஜெட்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சேல்ஸ், நல்ல ரீச் ஆகுது. இது இல்லாம வந்து 180 லெதர் ஷூஸ் எல்லாம் பண்றோம். லெதர் செப்பல், விராட் கோலி கிரிக்கெட் பிளேயர் இருக்காருங்களா, அவருடைய ஓன் பிராண்டு. அது தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் நான் மாத்திரம் தான். பர்ஃபாமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அது வந்து ரிலையன்ஸ் குரூப். இது அதுவும் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர். அதுல நிறைய ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அதுல நிறைய ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்ல இருக்கும். ஹீலியோஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த பிராண்டும் ஆமா, அதுவும் பெரிய லெவல்ல நாங்க பண்ணிருக்கோம். ஒரு ஷாப் ஓபன் பண்றாங்க, ஒரு ஷோரூம் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு A to Z எல்லாமே உங்ககிட்ட கிடைக்கும், நானே பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இப்ப அதுக்குண்டான நெக்ஸ்ட் இதுவும் வந்து நாங்களே வந்து பிரான்சைசி மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு, பட் அது ஒர்க் அவுட் பண்ணின்னு இருக்கோம். கூடிய விரைவில் அதுவும் நடக்கும். சரி, இப்போ நான் ஒரு சின்னதா ஒரு ஷாப் ஓபன் பண்ண போறேன்னா நீங்க என்ன சஜஷன் கொடுப்பீங்க? எனக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும்? சின்னதா அப்படின்றது வந்து ஒரு 10 சைஸ்ல ஒரு கடை ஓபன் பண்றீங்க. அப்போ அந்த கடைக்கு 2 விஷயம் இருக்கு. எந்த ஏரியாவில போடுறீங்கன்ட்டு. ஒரு சிட்டிக்குள்ள போடுறீங்க அப்படின்னா 1000 ரூபாய் ஷூ போகும், 2000 ரூபாய் ஷூ போகும், அந்த மாதிரி இருக்கும். இல்ல செப்பலே வந்து 1000க்கு மேல போகும். அதே நீங்க வந்து கொஞ்சம் ரூரலா இருக்கு, இல்ல அவுட்டர்ல போடுறீங்க அப்படின்னும் போது 200, 300 ஷூஸ் எல்லாம் வந்து 600, 700 ரேஞ்சுக்குள்ளதான் உங்களுக்கு போகும். மேக்சிமம் ஒரு 5 to 7 lakhsல ஒரு ஷாப் ஓபன் பண்றதுக்கு பண்ணலாம். இன்டீரியர் தனி, கடை வாடகை தனி. உங்களுக்கு மெட்டீரியல் வரைக்கும் இது கரெக்டா இருக்கும். ஒரு 5 to 7 lakhs இருந்ததுன்னா பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணலாம். மாசம் 50,000 இருந்து 60,000 ரூபாய்க்கு ஒரு வருமானத்துக்கு தயாராயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது நாங்க வரோம், இப்போ செகண்ட் டைம் நான் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா உங்க பர்சன்ஸ் வந்து எங்க கிட்ட வந்து கேட்டலாகோ இல்ல வந்து டிஸ்பிளே காமிப்பாங்களா, எப்படி சார்? எங்க டீம் இருக்காங்க, எங்க ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க எவ்ரி வீக் ஒரு ரூட் போறாங்க. அப்போ போகும்போது அவங்க சாம்பிள் கையில் வச்சிருக்காங்க. எந்தெந்த ஷாப்போ அந்தந்த ஷாப்புக்கு அவங்க மாடல்லாம் காமிச்சிட்டு அது மூலியமா ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்க. அது இல்லாம இந்த மாதிரி கேட்டலாக்லாம் இருக்கு. அது எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப் தனியா வச்சிருக்கிறோம். அதுல வந்து டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எனி மாடல் வந்ததுன்னா உடனே நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிடுவோம். சாம்பிள் வந்து எங்க டீம் காமிச்சிட்டோன்னா அவங்க ஆர்டர் எடுத்துருவாங்க. வந்து ஹீலியோஸ்ன்ற பிராண்ட்ல வந்து ஆக்சசரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இந்த ஆக்சசரிஸும் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணா அதுவுமே பெஸ்ட் பிரைஸ் கொடுப்பீங்களா? எப்படி ஆக்சசரிஸ் பத்தி சொல்லுங்க. ஆமாம்மா, தமிழ்நாட்டிலேயே வந்து நாங்க தான் ஹையஸ்ட் சேல்ஸ் பண்றோம் இந்த பிராண்ட்ல. ரெண்டாவது மற்ற பிராண்ட்ல எல்லாம் வந்து ஒன்லி வந்து ஒரு 2 ஐட்டமோ இல்ல 4 ஐட்டமோ தான் இருக்கும். இந்த கம்பெனியோட இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு ஷூ பாலிஷ்க்கு இல்ல இந்த பிரஷ்ஷா இருக்கட்டும், தனித்தனியா ஷைனர்ல இருந்து ரொம்ப கேர் எடுத்து பண்றாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப குட். நீங்க ஒரு 10 lakhs பிசினஸ் பண்றீங்கன்னா இதுல அட்லீஸ்ட் ஒரு 1 lakh பிசினஸ் இதுல இருக்கு. ஸோ நீங்க இதெல்லாம் கால்குலேஷன் போடும்போது இது 20% பிசினஸ் இது ஆக்குபை பண்ணும். சாக்ஸ் வரைக்குமே நாங்க வந்து பர் மந்த் வந்து பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றோம். 95 rupeesல இருந்து 200 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு சிங்கிள் பேர். அதுலயே வந்து 3 பேரும் வருது. ஒரு பாக்ஸ்னா 10 பேர் வரும், 10 pieces வரும். சாக்ஸ்ல வந்து பெரிய லெவல்ல நீங்க அச்சீவ் பண்ணலாம். சார், உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்குமே ஃபியூச்சர்ல வந்து ஏதாச்சும் பிசினஸ் ஐடியாஸ் சொன்னா கண்டிப்பா உங்களை காண்டாக்ட் பண்றேன். வெல்கம், தாராளமா வாங்க. தேங்க்யூ சார். நன்றி.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். எனக்குமே வந்து இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னோட क्वेश्चंस எல்லாமே கேட்டிருக்கேன். உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா வந்திருந்தா கூட இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. என்னென்ன பிராண்ட்ஸ் வாங்கணும், என்ன மாதிரியான ஷூஸ் வாங்கணுமா, செப்பல்ஸ் வாங்கணுமா, சாண்டல்ஸ் வாங்கணுமா, அது என்னென்ன வெரைட்டிஸ் வாங்கணும், லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட ஐடியாஸ் அவங்க கொடுக்குறாங்க. எனக்கு வந்து உள்ளர வரும்போது அவங்க சென்னையோட டீலர் அப்படின்ற ஒரு தாட்டோட தான் நான் வந்தேன். பட் ஆல் ஓவர் வேர்ல்டு லெவலில் அவங்க பண்ணுறது அப்படின்றதே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு பெரிய லெவலில் சின்ன லெவலில் எந்த லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி ஆஃபீஸ் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் இவங்க வந்து அவைலபிளில் இருப்பாங்க. இவங்களை நேரடியாகவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வேணும் அப்படின்றவங்க வாட்ஸ்அப்பும் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மோட்டிவோடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.